ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போவே நான் அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். நீ எப்போவுமே உன் மனசை மட்டும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ. உன் புத்தியை இந்த விஷயத்தில் மட்டுமே நிலையாக செலுத்தி ஒரு விஷயத்துக்காக மட்டுமே ஆசைப்படும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை சரியானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது, பார்க்குறதையெல்லாம் அடையணும்னு நினச்சின்னா உன் வாழ்க்கை நிம்மதி நிறைந்ததாக இருக்காது. இப்போ உனக்கு சுகமாக சந்தோஷமாக சொகுசாக தோன்றுகிற விஷயங்கள் கூட நாளைக்கு பிரச்சனையாக வெறும் கஷ்டத்தை தருவதாக மாறிவிடும் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்து கொடுக்க தயாராக தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். இன்னும் சற்று நேரத்தில் நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ எப்போவுமே உன்னை ஜெயிக்க பழகு. அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். மற்றவங்க உன்னை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு நீ சாதாரண பிள்ளையோ, கோழையான பிள்ளையோ, ஏமாளியான பிள்ளையோ கிடையாது என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போ நீ தோத்தாலும் அது முடிவல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை சரியாக சந்தோஷம் நிறைந்ததாக அமையும். எல்லா தோல்விகளையும் தாண்டி நீ ஜெயிக்கப் போகிறாய், ஜொலிக்கப் போகிறாய் என் செல்லமே. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். எப்போதும் உன்னை ஏமாளி கோமாளி நினச்சவங்க முன்பாக நீ ஜெயிச்சு நின்று காட்டணும் என் செல்லமே. உன்னை விட ஒருபடி மேலே வியந்து நிற்கும்படி இனி யார் வாழ்க்கையும் அமையாது. எல்லாரையும் விட நீதான் ஏற்றமும் மாற்றமும் பெற்று உன் வாழ்க்கையில் ஜொலிக்க போகிற. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல மாற்றித்தர நான் தயாராயிட்டேன். உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. ஒரு இடத்துல உன்னை குப்பையாக நினச்ச மனிதர்கள் கண் முன்பாகவே நீ வைரமாய் ஜொலிக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கான காலம் வந்துருச்சு என் செல்லமே. நீ செய்கிற எல்லா முயற்சிகளையும் என் மீது நம்பிக்கையோடு நீ செஞ்சினா கண்டிப்பாக முடியாததையும் உனக்கு நான் முடிச்சு காட்டிடுவேன். நீ நினச்ச செயல் யாவிலும் உனக்கு நான் வெற்றியை கொடுத்துருவேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன்னை விட்டு சென்றதெல்லாம் இப்போது மீண்டும் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் மனநிறைவோடு நிம்மதியோடு இருக்கும்படியும் என் துணை உனக்கு வழிகாட்டப் போகுது என் செல்லமே. உனக்கான நல்லதை நடத்தி வைக்கிறதுக்காக தான் இந்த சாயப்பாவும் வீடு தேடி வந்திருக்கேன். கண்டிப்பாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என்னை தஞ்சமடைந்த உன்னை இப்படியே நிற்கதியாக நிற்க விட்டுவிட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தருவேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. என்னை தஞ்சமடைந்த, என்னை சரணடைந்த உன் வாழ்வில் இனி எல்லா வகையிலும் வெற்றி வந்து சேரப்போகுது. இந்த சாயப்பா உன்னை சோதிக்கிறனே நினச்சி நீ சோர்ந்து போகாம கூடிய சீக்கிரம் அனைத்தும் அற்புதமான சாதனையாக மாறும் நம்பினா உன் நம்பிக்கை நிஜமாக உண்மையாக ஆகிவிடும் என் செல்லமே. என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் ஒருபோதும் நிற்கதியாக விட்டு வைக்க மாட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக வெற்றிகரமான நாளாக இருக்கும்படி செய்ய போகிறேன். நீ உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாது என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தொடர்ந்து செல், நல்லதையே செய். என் செல்ல குழந்தையான உனக்கு நல்லதை தருவிக்கவும் நல்லதை வர வைக்கவும் நான் இருக்கிறேன் என் செல்லமே. நான் உனக்கு துணையாக நிற்கிறதால இனி நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு உன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் நீ சரியாக செஞ்சினா உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கை அழகானதாக ஆகிவிடும். அறிவுங்கிறது உனக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம், ஆனால் குணம் மட்டும்தான் உனக்கான மரியாதையை பெற்றுத்தரும் என் செல்லமே. நீ எப்போதும் நல்ல குணத்தோடு உள்ள பிள்ளையாரு. உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போகிறேன். உனக்குள் இருக்கும் மனக்குழப்பங்களை எல்லாம் உணர்ந்த நான் அந்த மனக்குழப்பத்தை போக்கி நல்லதை செய்துவேன் என் செல்லமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க போகிறேன். உன்னை சரணடைந்த நானே மறுபடியும் உன்னை கவலைப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ விட்டு வைக்க மாட்டேன். கண்டிப்பாக நீ எப்போது இந்த நிகழ்காலத்தை தாண்டி
வாழ்க்கையை வெற்றிகரமாக வருங்காலத்தில் வாழத்தான் போற. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருக்கும்போது நீ நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்லமே. அதுவும் இந்த சாயப்பா உன்னை தாண்டி வெளியில் ஒருபோதும் போகணும்னு நினச்சது கிடையாது. நீதான் என்னை மீட்டு எங்கெங்கேயோ கொண்டு போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டுருக்க. நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்றதை உறுதியாக நம்பு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்தாலே உன் வாழ்வில் நல்லது நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. கண்டிப்பா நீ கேட்ட அதிர்ஷ்டம் அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகுது. உனக்கான நல்லதையும் நானே செய்ய போகிறேன். நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ உன் வாழ்க்கையை முன்னோக்கி மகிழ்ச்சியாக வாழப்போகிறதுக்கான காலம் நீ வாழ்ந்து விட்டாய் என் செல்லமே. நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும். நான் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நம்பிக்கையிரு. கண்டிப்பாக உன் கைகளுக்கு நீ எதிர்பார்த்தது வரலைனாலும், இப்போது நீ ஆசைப்படுறது உன் கைகளில் இல்லைனாலும், கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக உன் கைகளில் காசு வந்து சேரும். எப்போதும் தேவையில்லாமல் யாரையும் எதற்காகவும் தேடி போகாதே. தேவை இருந்தாலும் கூட நீ யாரையும் தேடி போக வேண்டாம் என் செல்லமே. எல்லாரும் உன்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தை பெருசாக நினைக்காம பணத்தையும் மரியாதையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டவங்களா உன்னை தேடி வந்தால் போதும். எல்லாத்தையும் வெறுத்தி மனசுக்குள்ள கவலையை உண்டாக்கி உருகி மறுகாதே. இனிமேலும் யாரையும் எதுக்காகவும் இழுத்து பார்க்கக்கூடாது. யார்கிட்டையும் பிரச்சனையை இழுத்து வச்சுக்க கூடாதுன்னு முடிவெடுத்து உன் வாழ்க்கையை அமைதியாக வாழணும்னு முடிவெடு. யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு மீறி போன பிறகும் மறுபடியும் நீ அவங்களை கெஞ்சிக்கிட்டே இருந்தீன்னா அதை விட அசிங்கம் உனக்கு வேற இல்லவே இல்லை. அதனால் எப்போதும் யாரையும் எதற்காகவும் தேடி போகாமல் உன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நீயே செய்துவிடு என் செல்லமே. நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தூக்கி விடுறது போல தூக்கி விட்டு இன்னும் கீழே தள்ளி விட்டவங்க யாருன்னு இப்போது உனக்கு காட்டி விட்டேன் அல்லவா. இனிமேலாவது உதவி செய்கிறவங்க யாரு, கீழே தள்ளி விடுறவங்க யாருன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. தினமும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தருக்காவது உதவி செய்கிறதுன்னு முடிவு பண்ணிக்கோ. உதவிங்கிறது காசு பணம் பொருள் கொடுத்து உதவி செய்வதல்ல. ஒரு சிறு புன்னகையும் ஆறுதல் வார்த்தைகளும் கூட உதவிதான். மனசு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதும் தைரியம் சொல்வதும் கூட உதவிதாங்கிறத தெரிஞ்சு எல்லாரிடமும் புன்னகை பூத்த முகமாய் நடக்க முயற்சி செய். எல்லாத்தையும் நீயே மனசில் சுமந்துக்கிட்டு வருத்தப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதிராக வேலை செய்பவர்களையும் ஆடுபவர்களையும் நான் ஆட்டம் காண வச்சு கடைசி நான் ஆடப்போகிற ஆட்டத்தில் அனைத்தையும் தலைகீழாக மாற்றிடுவேன். நீ ஒருபோதும் எதை பற்றியும் கவலைப்படவே வேண்டாம். எந்த கவலையும் இல்லாமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக உன் வாழ்வில் முன்னேற்றம் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. சில மனிதர்கள் துரோகம் செய்கிறத கூட பொறுத்துக்கலாம். ஆனால் உன்னை ஏமாற்றிட்டு நல்லவங்க மாதிரி அவங்க நடிக்கிற நடிப்பை தான் இந்த சாயப்பா என்னால் பொறுத்துக்கவே முடியலை. என்னவோ அவங்க தான் நல்லவங்க மாதிரியும் மற்றவங்களெல்லாம் பொய்யான துரோகிகள் மாதிரியும் உண்மையிலேயே அவங்க தான் உனக்கு நல்லது நினைக்கிறவங்க மாதிரி நடிக்கிறதையெல்லாம் என்னால் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படி உன் கூடவே இருந்து குழி பறிச்சவங்களையும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படவே கூடாது.